என் இனிய நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் அன்பான வணக்கங்கள். மனதின் குரல். நண்பர்களே, நம் மனதில் ஏற்படக்கூடிய பல எண்ண அலைகள், சிந்தனை ஓட்டங்கள், அதை எப்படி நாம் சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது குவைட். இந்த குவைட் அப்படின்னா என்ன? அமைதியான மனநிலை. இதுதான் இது. ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தில் நமக்கு நிம்மதி வேணும், அமைதியாக இருக்கணும், அமைதி வேணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைக்காக என்ன பண்ணுறாங்க? எதிலெல்லாம் அது கிடைக்கும் அப்படின்னு தேடுறாங்க. ஒரு பையனாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? நல்லா படிக்கணும், நல்லா படித்தா அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், நல்ல மார்க் வாங்கினா நிம்மதியாக இருக்கும், மேல் படிப்பு படித்தா நல்லாயிருக்கும், நல்ல வேலை கிடைச்சா நிம்மதியாக இருக்கும், கை நிறைய சம்பாதிச்சா நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அதே போல் ஒரு காரு, வீடு, பங்களா இப்படியெல்லாம் கட்டினா நிம்மதியாக இருக்கும். ஒரு நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இருக்குமா? சரி, பாருங்கள், கல்யாணம் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அப்புறம் என்ன? நல்ல குழந்தைகள் கிடைச்சா நிம்மதியாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு ஆசையாக, ஒவ்வொரு விஷயமாக நம்ம இதில் நிம்மதி கிடைக்குமா, அதில் நிம்மதி கிடைக்குமா, இதில் தான் கிடைக்கும் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? மாற்றி 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 அதில் கிடைக்குமா, இதில் கிடைக்குமான்னு தேடிட்டுருக்கோம். ஆனால் எதிலும் கிடைப்பதில்லை. அப்போ மன நிம்மதியும் அமைதியும் கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணுன்னா, நல்ல சான்றோர்களுடைய அருளுரை, ஆசியுரை, ஆன்மீக உரைகளை கேட்கலாம். அதன் மூலமாக மன அமைதி கிடைக்கும். நல்ல பக்தி மார்க்கத்தில் இறங்குனீங்கன்னா கிடைக்கும், யோக மார்க்கத்தில் போனீங்கன்னா கிடைக்கும், அல்லது தியான மார்க்கத்தில் மிக விரைவாக நமக்கு மன அமைதி கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த குவைட், மன அமைதி கிடைப்பதற்கு, மிக விரைவாக கிடைப்பதற்கு, இதில் வேண்டாத பல சூழ்நிலைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளெல்லாம், மன அமைதியை குலைக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்கு ஹோமியோபதியை கண்டுபிடித்த டாக்டர் ஹனிமேன் அவர்கள் மிகச்சிறந்த மருந்துகளை கண்டுபிடித்திருக்காங்க. அதில் சில சூழ்நிலைகளை சொல்கிறாங்க. என்ன? ஒன்று, எப்போதும் மன அமைதியோடையே இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. இதை சிலரை பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் சரியானது அல்ல. இது அதிகபட்சமான மனக்குழப்பத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து, இந்த கிளைமேட் ரொம்ப ஹீட்டான சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மனநிலை மாறும். அல்லது ரொம்ப குளிர்ச்சியான சூழ்நிலை இருந்தால் மனநிலை மாறும். அல்லது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது மனநிலை மாறும். அல்லது தூங்கி எழுந்திருக்கும் பொழுது மனநிலைகள் மாறும். இப்படி பல மனநிலைகள் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி பல்வேறு மன அமைப்புகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு தரக்கூடிய மருந்துகள் ஹோமியோபதியில் மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது. அந்த சினா, பாஸ்பாரிக் ஆசிடு, சாமமில்லா போன்ற பல மருந்துகள் இந்த நோயை, மன அமைதியை கொடுப்பதற்கு, இந்த சூழ்நிலைகளை ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பயன்படுகிறது. நண்பர்களே, உங்களுக்கு இதுபோல் பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி இந்த மருந்துகளை எடுத்து உங்களுடைய மன அமைதியை பெறுங்கள். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.